அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து ஏன் எதுக்கு why அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ரீசெண்டாக Mi 11X வந்து லான்ச் ஆயிருக்கு குளோபலில். அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why Xiaomi அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. Oneplus Nord CE2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஏன் Oneplus இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. Poco F3 GT இதுவும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தற்சமயம் வெளியான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஜியோ அண்ட் கூகுள் காம்பினேஷனில் வந்து மறுபடியும் 5G ஸ்மார்ட் ஃபோன் வர போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ எல்லா அப்டேட்ஸும் பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 538ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், மைக்ரோசாஃப்ட் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பில் 2021. இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏஐ ப்ராடக்ட் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஐ ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்குற மாதிரி. அதாவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு காமன் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைனா கோடிங்க்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆப்பையோ வெப்சைட்டையோ க்ரியேட் பண்ணிடும். ஸோ பொதுவாக வந்து கோடிங் அப்படின்னு சொன்னாவே C++, ஜாவா, பைத்தான் எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஏஐ ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் எஃபெக்ட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஜென்ரேட் பண்ணும். இந்த எஃபெக்ட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் தான். நம்ம சொல்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி ஆப்போ வெப்சைட்டோ ஈஸியாக யார் வேணாலும் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ ப்ராடக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஐடி ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோஷியல் மீடியா ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து டைம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் மேலே வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இப்போ வரைக்கும் வந்து டைம் கூட கேட்கல. கூகுளும் அவங்க தரப்புலேருந்து இன்னும் எதுவுமே சொல்லலை. பட் ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்தியன் ஐடி ரூல்ஸ்க்கு வந்து நாங்கள் கம்ப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஐடி ரூலில் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர், அதாவது சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன் ஓப்பன் பண்ணி யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா வந்து அவங்களுடைய ஓன் லோக்கல் லாங்குவேஜில் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். வெறும் இமெயில்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து ட்விட்டர் வந்து ஃபைனலாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியன் ஐடி ரூல்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 months டைமில் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு. ஐடிசி ரிசர்ச் டீம் வந்து 5G டிவைஸ் ஷிப்மெண்ட் பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் ரிப்போர்ட், இந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து 2021 வந்து 5G ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் இயர் எண்டில் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் வந்து 4G அண்ட் 5G ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து குளோபலாக ஷிப்மெண்ட் ஆயிருக்கு. பட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் புது கண்ட்ரி வந்து 5G லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 2021 ஆல்மோஸ்ட் 70% வந்து 5G டிவைசஸ் தான் ஷிப்மெண்ட் ஆகும். அதே 2022 வந்து 100% 5G டிவைசஸ் ஷிப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆப்பிளுடைய M1 சிப்பில் வந்து பெரிய செக்யூரிட்டி ஃப்ளா இருக்கிறதா வந்து செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளா எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிப்பில் இருக்க டிவைஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஒரு ஆப் இன்னொரு ஆப்போட கம்யூனிகேட் பண்ணிக்குது. பொதுவாக கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு மோட் இருக்கணும், ஒரு சேனல் இருக்கணும். அதாவது குக்கீஸ் வழியாக இல்லை மெமரியிலேருந்து எடுத்து இன்ஃபர்மேஷன் வழியாக கம்யூனிகேஷன் பண்ணணும். பட் இது வந்து சர்ப்ரைசிங்காக எந்த மோடுமே யூஸ் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீக்ரெட் இல்லைனா ஹிடன் சேனல் வழியாக வந்து இது கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே அன்சேஃப். அதனால ரொம்பவே குவிக்காக ஆப்பிள் வந்து ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோ அண்ட் கூகுள் வந்து ஆல்ரெடி கொலாப் பண்ணி வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 4G அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். 5G வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டராக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஜியோ அண்ட் கூகுள் காம்பினேஷனில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் ஐக்கூடைய புது Z சீரிஸ் கீழே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறது. இது அஃபிஷியலாக ஐக்கூவே அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் உடைய
லோகோ வந்து 90 டிகிரிக்கு திருப்பி வந்து Z அப்படின்னு சொல்லி வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Z சீரிஸ் இந்தியாவில் வரப்போது Iqoo Z3 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிட் ஆஃப் ஜூன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமேசானில் இதோட அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இது வந்து அண்டர் 20,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து இது 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ Iqoo Z3 Snapdragon 768Gயோட 25,000 உங்களுக்கு ஓகேவா, இல்லை இது ஒரு ரூமர்ட் ப்ரைஸாக இருக்குமா, என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒப்போடைய Reno 6 சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. அகெயின் Reno 6, 6 Pro, Pro Plus இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. Reno 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek உடைய புது சிப்செட் MediaTek Dimensity 900ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு Pro Plusல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 90 Hz இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், AMOLED பேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே ஒப்போடைய Reno 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலர், பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. அதே Reno 6 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 870ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் 4500 mAh தான். ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து குளோபல், அதாவது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் ஜூலையில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். Huawei ஜூன் 2 அன்னைக்கு சைனாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து சில ப்ராடக்ட்ஸ், அதாவது வாட்ச் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. கூடவே வந்து ஹார்மனி ஓஎஸும் வந்து அஃபிஷியலாக இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதை விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Huaweiயோட கொலாப் பண்ணக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oneplus அப்படின்னு தெரிய வந்திருக்கு. Oneplus உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஃபியூச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஹார்மனி ஓஎஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் இந்தியாவில் கிடையாது, சைனாவில் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா சைனாவில் ஆல்ரெடி கூகுள் லேப்ஸ் கிடையாது. ஸோ Oneplus உடைய ஸ்மார்ட் ஃபோன் சைனீஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஹார்மனி ஓஎஸ்ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Oneplus Nord CE 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் அண்ட் லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Oneplus Nord CE அப்படிங்கிறது கோர் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூன் 10 அன்னைக்கு இது அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி அமேசான்லேயும் ஒரு அவைலபிலிட்டி பேஜ் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 480, 690, 750G அப்படிங்கிற மாதிரி 3 சிப்செட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 765Gல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Snapdragon 765G அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸைட் ஆகிற மாதிரி பெருசாக இல்லை. ஏன்னா OnePlus Nord A தான் சில சேஞ்சஸ் பண்ணி இவங்க வந்து OnePlus Nord கோர் எடிஷன் அப்படின்னு கொண்டு வர மாதிரி தெரியுது. அவுட்லுக் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus Nord A வந்து இவங்க ரீலான்ச் பண்ணால் ஓகேவா, இல்லை இது ஒரு ரூமராக இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Realme X7 Max MediaTek Dimensity 1200ஓட May 31 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவைலபிலிட்டி வந்து இப்போ டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது எப்போ மாதிரி Realme ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஃப்ளிப்கார்ட்டோ இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ May 31 அப்புறம் ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இது அவைலபிளாக இருக்கும். அதுக்கான டீசர்ஸும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட Realme உடைய பட்ஜெட் கேட்டகரியில் Realme C25s இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் Realme உடைய பட்ஜெட் கேட்டகரியிலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜூனில் நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomi உடைய Mi 11X ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 5G பேண்ட் சப்போர்ட் வந்து இதில் பெரிய அளவில் இல்லாததுனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணல. பட் அவங்க சொன்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OTA அப்டேட் வழியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதே சமயத்தில் தற்சமயம் இந்தியாவில் 5G இல்லை, ஸோ இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து Mi 11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் எப்படி இந்தியாவில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். பட் 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷில் 11 5G பேண்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கிளியராக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ 11 5G பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ்லேயும் 5G நெட்வொர்க் இன்னும் லான்ச் பண்ணலை. பட் அங்கே வந்து 11 பேண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஏன் 2 பேண்ட் கொடுத்தாங்க, அதுவும் OTA அப்டேட்லையும் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்கன்னு தெரியல. Why Xiaomi அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக
நிறைய பேர் வெயிட்டிங். இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் எண்ட் இல்லைனா ஜூலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெட்மி K40 உடைய ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன், அதாவது ரெட்மி K40 உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய என்ஹான்ஸ்ட் எடிஷன் இல்லைனா லைட்டர் எடிஷன், அதை தான் ரீபிராண்ட் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறதா இது வரைக்கும் தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் தற்சமயம் வந்து ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி உடைய Note 10 Pro 5G இதை தான் வந்து இவங்க ரீபிராண்ட் பண்ணி Poco F3 GTI இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1100ல் வந்து இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அதே அவுட்லுக்கோட தான் இந்தியாவில் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி K40 உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி அவுட்லுக் இருந்தது. அதோட ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த விஷயம்லாம் வந்து Poco F3 GTயில் மிஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஆப்பிளுடைய எந்த சிப்பில் வந்து செக்யூரிட்டி பக் இருக்கிறதா வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் itel A23. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சக்திவேல். கங்க்ராச்சுலேஷன் சக்திவேல். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.